கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய செகண்ட் பாட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே வாமரவால், ஜெயமே வாமரவால், ஜபமே வம் தயவால், தினம் ஜபமே வம் தயவால், உரரா உரரரா, உபர உபரரா, ரிகா ரிகரரா, ரிப்பர ரிப்பரரா, ரிகர ரிகரரா, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், எமை சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பினாலுக்கென, மீட்பினாலுக்கென, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, அகர அகரரா, அபர அபரரா, அபரி பரரா, ரிக ரிகரரா, ரிகர ரிகரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வாரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வாரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், தினம் வளமாய் வாழ்கிறோம், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், இந்த சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ்லாட், செல்வி டீச்சர் பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு ஆப்போசிட்டான காரியத்தை நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்க இருக்கோம். ஒரு காரியத்தை நெகட்டிவ் நம்ம பார்த்தோம், இன்னைக்கு பாசிட்டிவ் பார்க்க போறோம். நெகட்டிவ் என்னன்றத திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். நான் பவுல், எந்த பவுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்து சந்திக்கிறார். அந்த பவுல் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணி, ஆதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அவங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கிறது. ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் வந்த இயேசு உங்களுக்குள் வருகிறது ரட்சிப்பு. உலகத்துக்குள்ள வந்துட்டாரு, உங்களுக்குள்ள வர ரட்சிப்பு. அதான் நான் கிறிஸ்துவை ஆதாயம், இஸ் மை ஜீசஸ்.
நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியோட இதை நான் தியானிச்சு. நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதி இருக்கக்கூடாது, மைனஸ், அதை தூக்கி போட்டோம். அதை பவுல் குப்பையாக நினைக்கிறார். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற, விசுவாசத்தின் மூலமாக தேவனால் உண்டாகிற தேவன், விசுவாசத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற தேவநீதி என்ன செய்யும்னா கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது காணப்படும். சரி, இன்னைக்கு விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை எப்படி சுதந்திரிக்கிறது நம்ம பார்க்கணும். நேற்று சொல்ல செய்தியை நீங்க மனசுல வச்சிருந்தா தான் இது புரியும். ஒரு உதாரணம் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு கத்தோலிக்க சகோதரி முழங்கால் படியிட்டு ஒரு 180-200 படிய நடந்து 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 அம்மா மரியாதை தரிசிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு முழங்கால்லாம் புண்ணாகி திரும்ப கொடுத்தாங்க. அது விசுவாசத்தினால் நடக்கிறது. அது ஒரு கிரியை, அது பழைய ஏற்பாட்டுக்குள்ள காரியம். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயம், அது எனக்கு சொந்தமாக மாறும். அதற்காக எனக்கு தேவையான விசுவாசம். விசுவாசத்தினாலே தேவன் உண்டாயிருந்தா கிறிஸ்து நீதி, கிறிஸ்து நீதி, தேவநீதி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா. இதுக்கு முத ஒரு அர்த்தம், அதாவது நீதி என்னன்றதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல சொல்லி பிரதம் இஸ் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். கடவுளும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறதா தேவ நீதி. ஏனோக்கு கடவுளோட நடந்தார், ரெண்டும் இணைஞ்சு போறாங்க, அது தேவ நீதி. அப்ப ஏனோக்குடைய திங்கிங், ஏனோக்குடைய இருதயம் பிதாவாகிய தேவனோட ஈக்குவலா இருக்க, நல்லா ரெண்டு பேரும் இணைந்து போக முடிஞ்சது. எங்க நீதி என்றால் என்னங்கிறதுக்கு கேள்விக்கு பதில் நான் உங்களுக்கு சொல்றேன். நீதி கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அது கண்டிஷன். கிறிஸ்துவுக்குள் இருந்தானா நீங்க இஸ் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும்ங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அந்த மனம் திரும்புகிறதுக்கு இத ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் செய்தி தான். மத்திய 4வது அதிகாரம் 17வது வசனம், மனம் திரும்புங்கள் பல்லவராஜ சபைமார், நான் உங்களை கூட்டிட்டு போயிருக்கேன். இந்த செய்தியை தான் மத்திய 3வது அதிகாரம் 2வது வசனத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றார், மனம் திரும்புங்கள் நீங்க பல்லவத்துக்கு போயிடலாங்க. அப்ப மனம் திரும்புகிற ஒரு சம்பவத்தின் மூலமாக பவுல் இதை பெற்றுக்கொண்டார். அவர் இப்படி மனம் திரும்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயநீதி உடையவராக இருந்தார். இந்த சுயநீதியை தான் நீங்க 4, 5, 6 3 வருஷம் சுயநீதி எனக்கு இல்லாத ஒரு தகுதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, அது எல்லாத்தையும் குப்பையும் தூசியமாக தூரப்பட வச்சுட்டு அடுத்த ஒரு காரியத்தை செய்யறாரு, மனம் திரும்பி. அந்த மனம் திரும்பி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாய பண்ணின ஒரு மனிதனை பார்க்க போறோம். மனம் திரும்புறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாயம் பண்றாரு. அதனால கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் அந்த கல்லன் இருக்கார். எப்படிங்க கல்லன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். அதான் செய்தி. இப்படி பவுல் மனம் திரும்பினாரு, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சாரு, கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டார். வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 43 வசனம். 23:43 ஒரு தேவ நீதி, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட், வெரி குட். 43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யார். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கியிருக்க, அது நடுவில் இருக்கிற சிலுவை. ஒரு சிலுவை ஆண்டவர் மறுதலிக்கிற சிலுவை, தூஷிக்கிற சிலுவை. இந்த சிலுவையில் இருக்கிற கல்லனுக்கு ஆண்டவர், நீ என்னை விசுவாசிச்சப்பா, அதனால இட் இஸ் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், நான் உன்னைய பிதாட்ட கூட்டிட்டு போறேன்ப்பா அப்படின்னு அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இதனுடைய ஆழத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போயிடும். சரி, இதற்கு ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும். இவனுக்கு மனம் திரும்பிட்டான்ங்கிறதுக்கு முதல் குறிப்பை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்குனிக்குள்ள தேவனுக்கு பயப்படு. தேவ பயம். இந்த தேவ பயம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம ஆண்டவரோட கூட இருந்தா தான் அந்த தேவ பயம் வரும். இன்னைக்கு இந்த கல்லனா வாழ்ந்தான்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு அந்த தேவ பயம் கிடையாது. நான் கல்லேன், கொள்ளையிடுவேன், கொலை செய்ய யோசிக்க மாட்டேன், ஆனா நான் பிடிச்சிடுவேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மனம் திரும்பிய ஒரு இவருக்கு இருக்காரு இன்னொருத்தர், ஒரு கல்லன், கொலைகாரன். கல்லன் மட்டும் கொலைகாரன். அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாண பார்ட்டி வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி கத்தியை கட்டி அவங்களுக்கு இருக்க நகையெல்லாம் பிடிக்கிறோம். அப்புறம் கத்தியை வச்சு அவங்க கொல்லுவான். அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்களை விட்டுருங்க, ஐயா நகையெல்லாம் எடுத்துட்டீங்க, நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்னையை தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்போ நீ தானே சாட்சி சொல்லிட்டு கொண்டுருவோம். கொண்டுட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவோம். மனைவி ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நகையெல்லாம் பார்த்துட்டு. அது எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மரண ஓலம் அப்படின்னு இருக்கும். கடைசி நேரத்தில் அவங்க போடுற கத்துற சவுண்ட் அவன் காதுக்குள்ளே இருக்கும். அதனால மனைவி என்ன செய்வான்னா, நிறைய சாராயம் வச்சிருப்பான். அந்த சாராயத்தை கொடுத்துருவாங்க. குடிச்சு 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 மட்டையாயிடும். ஒரு நாள் 2 நாள் போதையில் இருப்பான். அப்புறம் அவனுக்கு எழுப்பி விடுவான், வாயா அப்போ மறுபடியும் கொள்ளையடிச்சிட்டு வான்னு சொல்லி. இப்படி அவன் கொள்ளையடிக்க போயிட்டு இருக்கும் பொழுது என்னைய மாதிரி ஒரு பாஸ்டர், நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், அவர் தெருவில் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக கையை அப்படி நீட்டிக்கிட்டே சொல்றாரு. இந்த கையை நீட்டிட்டு சொல்றாருன்னா அது யாரு முன்னாடி இருக்கு, அந்த திருட முன்னாடி இருக்குது கை. அவன் இருந்து என்னைய பார்த்து இந்த மனுஷன் என்னவோ சொல்றான்ட்டு நேரா வராது. என்னைய பார்த்து என்னையா சொன்ன? இல்லைங்க, மனம் திரும்புங்க, நீங்க பரலோக ராஜ்யம் போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். என்னது பரலோக ராஜ்யம் நான் போயிடலாமா? என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்க? தெரியுங்க. நான் எத்தனை கொலை செய்திருக்கேன்னு தெரியுமா? எத்தனைன்னு எனக்கு தெரியாதுங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அட எனக்கே தெரியாத எத்தனை கொலை செஞ்சிட்டு நான் பரலோகம் போயிடலாங்கய்யா? உண்மையிலையா? போய் சொல்லல. இல்லை நீ நீ என்னை மாதிரி திருடம் கிடையாது, என்கிட்ட காசு கண்டி செய்தியா? இல்லைங்க, நான் பைபிள் வச்சிருக்கேன், இயேசு பத்தி சொல்றேன், நீங்க பரலோகம் போயிடலாம். அப்படியா? சொல்லி எப்படி பண்ண? இந்த முழங்கால் போடணும் அப்படின்னு முழங்கால் போட்டோம். இயேசுவே, பரலோகத்தில் இருக்கிற தேவனே, உங்களுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் ஒரு திருடன், அயோக்கியன், நான் ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே அப்படி சொல்றான். சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கெல்லாம் கண்ணீர் விட ஆரம்பிச்சுறான். அழுகிறான், கதறி 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 அழுகிறான். ஆண்டவரே நான் ஒரு பாவி. இப்ப அவர் சொல்றது நிப்பாட்டிட்டாரு. இவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பிக்கிறான். சொல்றான். எல்லாரும் வேடிக்கை பார்க்கறேன். என்னடா கொலகாரன் குழந்தை மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கானே, என்ன ஆச்சு? இந்தாலும் எதுவும் சொல்லி போயிட்டாரா? எவன் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் ஐயா. கடைசியில எந்திரிச்சிட்டு ஒரே சந்தோஷம் இருக்கு. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்ட்டு அப்புறம் அவர் கையில் ஒரு பைபிளை கொடுக்குறாரு. வீட்டில் போய் இதை வாசிக்கிட்டோம். எல்லாம் வரான் வீட்டுக்கு, ஹாப்பி. இப்படி சந்தோஷமா இருந்தா அவன் பொண்டாட்டி பார்த்ததே இல்லை. மனைவி சொல்றா, சாராயம் வச்சிருக்கேன், குடிக்கிறீங்களா? என்னது சாராயமா? இயேசு என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். இனி என்னால கொலை செய்ய முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. முழங்கால் போடுறான், ஜெபம் பண்றான், பைபிளை வாசிக்கிறான், ஒரே சந்தோஷமா இருக்கான். மனைவி ரொம்ப சேட் ஆயிட்டான். ஏன்னா துட்டு போச்சு. எங்க கொள்ளையடிக்க போலையாங்க? இது கொள்ளையடிக்கிறதா? என்னால அது முடியாது. பெரிய கொலைக்காரன் அவன் போலீஸ்ல போய் சந்திராவான். ஏன் நான் தானே அப்படி கொலை செஞ்சேன். ஏயா உன்னை பத்தி கம்ப்ளைண்டே வரல, நாங்க எதை வச்சு உன்னைய நாங்க அரெஸ்ட் பண்றது? அரெஸ்ட் பண்ண முடியல. அவன் பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி ஆண்டோடைய ஊழியக்காரனா மாறினா ஒரு கதையை நான் வாசிச்சேன். இதுல நம்ம பாக்குறது என்னன்னா, ஒரு விசுவாசம் முழங்கால் போட்டான், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ரட்சிக்க மாட்டான். இதைத்தான் இந்த கள்ளன் செய்யறான். இவன் எப்படி செய்தான்னு நம்ம பார்க்க போறோம். லூக்கா 23வது அதிகாரம் 40 வருஷம். தேவனுக்கு பயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படுற பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் இல்லைன்னா இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் இவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவனுக்கு பயப்படுற பயம். இப்ப இது போல தேவ பயமே இல்லாத ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவ பயமே இல்லாத ஒரு மனிதன். இந்த மனிதனை பற்றி யார் சொன்னாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 18வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு ஜட்ஜ், இந்த ஜட்ஜ் மோசமான ஜட்ஜ்.
இவனுடைய குவாலிபிகேஷன் என்னன்னு பார்த்தா நமக்கெல்லாம் தலை சுத்திரும். இவனுடைய குவாலிபிகேஷன் என்னன்னா, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்து. தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷங்களை கண்டுக்கிடவே மாட்டான். ஆனா என்ன நடக்குதுன்னா, ஒரு விதவை, இந்த விதவை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதவை அந்த ஜட்ஜி வீட்டுக்கு முன்னாடி உள்ள போக முடியாது. ஆனா வெளியில நின்னா யாரும் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன அந்த ஜட்ஜி வெளியே வரும்போது ஒரு வணக்கம் வைப்பா. உனக்கு வச்சுட்டு, ஐயா என்னை கொஞ்சம் கண்ணிக்கோங்க ஐயா, கொஞ்சம் இறக்கப்படுங்க ஐயா போயிடுவார். இல்ல கார் கிடையாது அன்னைக்கு போயிடுவார். அவ்வளவுதான், ஜட்ஜி கண்டுக்கிட மாட்டார். ஆனா இந்த விதவை அம்மா டெய்லி காலையில அட்டண்டன்ஸ் போட வந்துடும். இவர் எத்தனை மணிக்கு போறாரோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நின்று இவருக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. கேட்டீங்க, காலம் காத்தால வெளியில வாக்கிங் போறேன்னு வந்தாலும் இந்த மாதிரி தான் பார்த்தாரு. இந்த அம்மாவுடைய இம்சையை இம்சை பண்றா. அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்யாதபடிக்கு, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ள சொல்லுகிறார். இந்த கல்லான ஒரு இருதயத்திற்குள்ள லேசா கிராக் வருது, அதுல ஒரு தண்ணி வருது. இந்த கல்லான இருதயம் இல்லாமே இப்படி இருந்தா நம்ம பிதா எப்படி இருப்பார் ஐயா? அதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ தேவ பயனமே இல்லாத ஒரு மனிதனுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு இரக்கம் வந்துருச்சு. அதுபோல இங்கேயும் கேட்கிறான், ஏண்டா உனக்கு கடவுள் மேலே பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் ஆண்டவர் மாற்றுகிறார். அடுத்து என்ன குறிப்பு இவன் ஏன் பரலோகம் பண்ணான்னா, லூக்கா 23:40, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவா இருந்தும் ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் மத்திய 27:44 இயேசுவை நிந்தித்தார்கள் இருக்கு. மத்திய 27:44 2 பேரும் சேர்ந்தா நிந்திக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் கல்லன் மனம் திருப்பி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு அவரை ஆதாயம் பண்ணுகிறார். இவனால எந்த நற்கிரியும் செய்ய முடியாது. கைகள்லாம் ஆணியில் அடிக்கப்பட்டிருக்கு, கால ஆணிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு ஃப்ரீயா இருக்கு, அது மனம். மனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாருடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜட்ஜை தூஷித்து கொண்டிருப்பார். எவ்வளவுக்கு தூஷிக்க முடியுமோ அவ்வளவுக்கு தூஷிப்பாங்க. ஆனா இவன் மனம் தூஷிக்கல. இவன் ரியாலிட்டியை பார்க்கறான், உண்மையை பார்க்கறான், தன்னை பார்க்கறான், கல்லனை பார்க்கறான், ஆண்டவராகிய இயேசு. தன்னை பார்க்கறான், கல்லனை பார்க்கறான், இயேசுவை பார்க்கறான். 3 தான். இந்த 3 அவங்கிட்ட எங்கேயும் போக மாட்டேங்குது. தன்னை பார்க்கும்போது என்ன சொல்றான்? நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும், எப்படியாவது நான் போயிடணும், கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணணும். நான் கிறிஸ்துவ ஆதாயம் பண்றதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது. மனம் மட்டும்தான் திரும்ப முடியும். மனம் திரும்பிட்டு தன்னை பார்க்கறான், கல்லனை பார்க்கறான். டேய் மக்கள்லாம் we are fit to get this punishment. நமக்கு எந்த வகையிலுமே குறைவு கிடையாது. அப்படி இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை இதை விட மோசமான வாழ்க்கைய அவனுக்கு எப்படி திரும்பி பார்க்கறான், பின்னோக்கி பார்க்கறான். தான் எப்படி இருந்தேன், இவன் எவ்வளவு மோசமா இருந்தான், நாங்க எவ்வளவு மோசமா இருந்தோம். ஆனா இங்க தொங்கிக்கிட்டு இருக்காரு இவர் பரிசுத்தர். எப்படி இவனால பரிசுத்தர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை திறக்கிறார். மகனே உன் இருதயத்தை தா. இவன் திறக்கிறான், கொடுத்தான். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 9 நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணி கொடுக்கும். நான் பவுல் சொல்லுகிறாரு. ஆனா அந்த மனம் திரும்பிய கல்லன் சொல்றான், நான் தூங்கி கொண்டிருக்கேன் இல்லையா, நான் ஆதாயம் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உண்டாகிற தேவநீதி, இது என்னை கிறிஸ்துவுக்குள் இருக்கதான் என்னை காட்டப்படும். சரி, இப்ப பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில 2 காலங்கள். ஒன்னு ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட பிறகு. 2க்கும் 100% ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த 100% வித்தியாசம் இருக்கிறது எப்படி தெரியும்னா, அனுதினம் நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு சிலரை சந்திப்பார். அவங்களுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க சொல்லணும், இந்த அம்மா என்னை ஆசீர்வதிச்சு, இந்த அம்மா தான் எனக்கு இதெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து. அன்னைக்கு பேதுருக்கு முன்னாடி தபீபா, இந்த வயசு அம்மா இறந்து போன அம்மாவை குறித்து எல்லாரும் சாட்சி சொல்றாங்க.
சாட்சி சொல்லி அந்த சாட்சி என்ன செய்ததுன்னா அந்த அம்மா உயிரோட கொண்டு வந்துருச்சு. இதுதான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணுகிறதுக்கு. அடுத்த ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காட்ட போறேன். தக்க பலன் இருக்காங்க. தக்க பலன் 41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கப்படுவதற்கு தக்க பலன். பாஸ்ட். இந்த பாஸ்ட்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா தக்க பலன்கிற ஒரு ரிவார்டு. இந்த ரிவார்டை நம்ம பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்திலே நம்ம வாழ்ற வாழ்க்கை டக்குன்னு முடிச்சது. இப்பதான் ஸ்கூலுக்கு போனாப்புல இருக்கு. அந்த காலத்துல நாங்க குதிரை வண்டியில போவோங்க. குதிரை வண்டியில் போவோம். குதிரை வண்டி எங்க ஸ்கூலுக்கு வரும் கேசல், நான் அண்ணன் தம்பி ஏறிக்கிறோம். அப்புறம் மாங்காய் அமைச்சிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. இப்போ அந்த மாங்காய் அமைச்சு பேரை மாத்திட்டாங்க. ஆனா மாங்காய் படம் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கு. அங்க என் தங்கச்சி ரனிதா ஆசையெல்லாம் பறக்கல. அவ ஏறுவா குதிரை வண்டியில. உள்ள நாங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். 4 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வண்டி போய் சேர்ந்து இப்ப ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள மெடிக்கல் காலேஜ் போன ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள பிஜி ஜாயின் பண்ண ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் ஆச்சு. டீனா இம்முட்டு கொண்டு குட்டி பிள்ளையா இருக்கு. எங்க ட்ரோன்ல வீட்டுல, எங்க மாமியார் வீட்டுல எங்க மாமனார் ஒரு குட்டி நாய் வச்சிருந்தார், பொமரிய நாய். அந்த நாய் இங்க பேபி டீனாவை ஒரு செகண்ட் இங்க நடக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடும். அது என்ன நினைக்கும்னா, எங்க குழந்தைய தூக்கிட்டு போக போகுதுன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். பாபி அந்த நாய்க்கு, எங்க மாமனாருடைய நாய். அது செத்து போச்சு. என் மக முட்டுக்கொண்டுக்குள்ள வளர்ந்து இப்ப கல்யாணம் ஆனாப்புல இருக்கு. இப்ப கல்யாணம் கட்டி கொடுத்தாப்புல இருக்கு. அதுக்குள்ள 2 பசங்க, பெரிய பசங்க இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, தக்க பலன் அடைகிறதுக்கு அந்த தருணங்களை கொடுக்கிறாங்க. டக்குன்னு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம். சரி. ஏனென்றால் சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்கு, நன்மை தீமை ரெண்டுமே செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. ஒரு உதாரணத்திற்கு லவ் பேக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு கூண்டுக்குள்ள போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கூண்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு போகணும்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நியூஸ் பார்க்க, மெசேஜ் பார்க்கவும் முடியாது. அதுக்குள்ளே இருந்து செத்து போயிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, நன்மையை செய்யலாம். கள்ளன் மனம் திரும்பிட்டான், இன்னொரு கள்ளன் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். நீ என்னையா சொல்றது? நான் இப்படிதான் இருப்பேன். இருந்துக்கோ, என்ன உனக்கு கிறிஸ்துவம் கிடைக்காது, பரதேசம் கிடைக்காது. நாம் எல்லாரும் தக்க பலன், இந்த தக்க பலன் தான் நம்ம எங்க பார்க்கிறோம். இதே தக்க பலனை யாருக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு மனிதன். இந்த தக்க பலன்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதீர்கள். பவுல் இந்த தக்க பலனை குறித்து சொல்லும் போதே ஏன் மோசம் போகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உலகத்துல வாழ்ற 90% கிறிஸ்தவர்கள், ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு தெரியாது இவருக்குள்ள ஒரு விசுவாசம் உள்ள உட்கார்ந்துட்டு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு கடவுள் இல்லைன்னு யாராலையும் நிரூபிக்க முடியலங்கிறார். ஆச்சரியமா, யாராலும் நிரூபிக்க முடியல. ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பின்னாடி வந்தவங்க இந்த பிசினஸா மாத்திட்டாங்க, போட்டு உடைச்சிட்டார். அவர் பெரிய ஸ்காலர் என்ன சொல்லுகிறாருன்னா, பிசினஸா மாத்திட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துமஸ் வந்துருச்சுனாலே யாருக்கு கொண்டாட்டம் தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. பிசினஸ் பண்றவங்க ஸ்டார் செஞ்சு, எத்தனை ஸ்டார் உலகத்துல செய்வாங்கன்னு தெரியாது, அத்தனை ஸ்டார் செஞ்சுட்டு இருப்பாங்க. பொம்மை, லோசுக்கு, இந்த கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் கோடிக்கணக்கான பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்பான்ங்கிறதுக்கு பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அழகான ஒரு உதாரணம் சொன்னார்.
நீங்க யாரையாவது திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விதைக்கிறீங்க. எதை விதைக்கிறீங்க? திட்டுறது ஒன்றதை விதைக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க அதை அறுவடை பண்ண போறீங்க. இல்லைன்னா இப்படியுமா இருக்கலாம். நீங்க இன்னைக்கு விதைக்கிறீங்க. எதை விதைக்கிறீங்க? ஒருவங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க மனசு புண்படுன்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் அதை நீங்க அறுக்க போறீங்க. அன்னைக்கு இன்னொரு ஆள் வந்து உங்களை திட்டுவான். அன்னைக்கு தான் தெரியும், ஐயோ நான் எப்படியெல்லாம் மோசமா திட்டி இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி. அதை அகஸ்டின் சொல்லுவான், அருமையாக சொல்லுவார். சரி, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அர்த்தம். சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற கள்ளன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில விசுவாசம்ங்கிற விதையை விதைக்கிறான். எப்ப அந்த விசுவாசங்கிற விதையை விதைக்கிறானோ உடனே அறுவடை அவனுக்கு கிடைக்குது. அது நித்திய ஜீவன். 8வது வசனம், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று நித்திய ஜீவனை இருக்கும். கள்ளன் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சின்ன தாழ்மையின் ஜெபம் பண்ணிக்கிறான். தாழ்மையின் ஜெபம், ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். அவ்வளவுதான். அது சீசர் மாதிரி அவனுக்கு பேராசெல்லாம் கிடையாது. சீசர்லாம் வந்து அவட்ட ஒரு வணக்கம் வைப்பாங்க. வணக்கம் வச்சு, ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்க எங்க அம்மையை கூட்டு வந்துருக்கணும். அம்மையா எப்ப கூட்டுருவாங்க? அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் காரியம் நடக்கும். சின்ன பசங்க எல்லாம் வாத்தியார் அம்மா பசங்க வந்து அடிக்காம இருக்குது, அம்மாவை கூட்டு போவாங்க. என்ன கொடுங்க, அம்மா வந்து நீங்க அடிக்க மாட்டீங்க சார் அப்படின்ட்டு. இந்த 2 அடல்ட்டும் கேட்கறாங்க, நீங்க ரைட் சைட்ல ஒரு சீட் வரும், லெப்ட் சைட்ல ஒரு சீட் வரும். இது ஒரு ஜெபம் தான், இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மனம் திரும்பிய கள்ளன் ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்றதுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல வருவீங்களா ஆண்டவரே, என்னை நினைத்தரணும். இது நினைத்தரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்களுக்கு ரொம்ப கிட்டத்து சொந்தக்காரர், உங்க சித்தப்பா முறை வச்சுக்கோங்க. இந்த சித்தப்பா வேற பெரிய சித்தப்பா கிடையாது, அப்பாவுடைய சொந்த தம்பி. ஆனா பெரிய ரவுடி. அவர் மார்க்கெட்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறப்பாரு. 25 தடவை 30 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். 10-15 கொலை கேஸ் இருக்கு. நீங்க போய் சொல்லுவீங்களா எங்க சித்தப்பான்னு சொல்ல மாட்டேங்க. அந்த சித்தப்பாவை ஐயே அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு நாள் அந்த சித்தப்பா செத்து போனா யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. அதுபோல இந்த கண்ணை என்னைக்கு சிலுவையில மறிக்கிறானோ, அவங்க அப்பானாலும் சரி, அம்மானாலும் சரி, மனைவின யாருமே சொல்ல ஐயா எங்களுக்கு அப்படி ஒரு ஆளே கிடையாது, அவன் எவனோ அவன் அப்படிதான் சொல்லுவீங்க. அப்ப என்னை நினைக்க யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க நினைச்சுக்கோங்க, அது போதும். அப்படி ஒரு தாழ்மையின் ஜெபத்தை அவன் கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது. தன் மாமிசத்துக்கு விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை காண்பான். அது ஒரு கல்லன். ஆனா அதே நேரத்தில் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே விதை. ஆவிக்கென்று விதைக்கிறது தான் விசுவாசம். இதைத்தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசத்தின் மூலமாக பற்றும் விசுவாசம், விசுவாசத்தின் மூலம் வருகிற தேவநீதி. இந்த தேவநீதி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதாக காணப்படுவீங்க. இல்லைன்னா கிறிஸ்துவை விட்டு வெளியில தான் இருக்க முடியும். இதுல நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, ஆண்டவரேங்கிறது யாருன்னா, இப்ப இவனை குறித்து ஆண்டவர் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொன்னார். அதை நம்ம பார்க்க போயிடும். லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனையிலே என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இது ஒரு கதைகளான வசனம். இது நீங்க மத்தேயு, மார்க்கு இல்ல கிடையாது, யோவான்ல கிடையாது, லூக்கால மட்டும் இருக்கு. ஏன் லூக்கால மட்டும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யார மனதை வச்சு இதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீசர்கள் கிடையாது, கட்டாயம் கிடையாது. என்ன எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இன்க்ளூடிங் யோவான், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா நிலைத்திருந்தது இந்த கல்லர். இதனால ஓடவே முடியாது, கை காலெல்லாம் ஆணையில இருக்குது. அப்படி இருக்கிற கல்லனை பார்த்து தான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 29, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தல, நானும் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். உங்களுக்கு நான் யாரு? இப்ப இந்த கல்லன் சிலுவையில் அறையப்பட்டனால இனியும் ஓட முடியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் இருப்பது, எல்லா சோதனை வந்தாலும் அவரோட நிலைத்திருந்து போய் நிக்கிறவங்களுக்கு இப்ப 3 வஸ்திரத்தை நான் சொல்ல போறேன். ஒரு வஸ்திரம் ஒரு அழுக்கான சுய வஸ்திரம் போல சொல்றா, பார்த்தீங்களா?
அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அது அழுக்கணம கந்தை. ஆனா ஆண்டவர் அந்த கந்தைங்கிற வஸ்திரத்தை எடுத்துட்டு ஒரு ரட்சிப்புங்கிற ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்தோடு பவுல் இருந்துகிட்டு இது அவரால் அருமையாக சொல்ல முடியும். அது என்ன வஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 8வது வசனம், மெல்லிய வஸ்திரம் கொடுக்கிறார். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட என்ன இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன இல்லை இருந்துச்சு இல்லைங்கிறதுல முக்கியமாக அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனைகள். இந்த பாவத்துல முக்கியமான பாவம் வஞ்சனை, அதை திட்டுறது. யாராவது ஒருத்தர் திட்டதை கேட்டானே எனக்கெல்லாம் இருதயம் அப்படியே உடைச்சிடும். நான் இப்ப நினைப்பேன்னா, என்னைய பார்த்து ஒருத்தர் இப்படி திட்டா எப்படி இருக்கும்? நான் அதை விதைக்கிறேன், ஒரு நாள் அதை அறுப்பேன். ஆனா இங்க நம்ம பார்க்கணும், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அந்த பாவம் செய்யாத பரிசுத்தர் தான் நம்முடைய பாவத்தை நம்ம அவர் மேல ஏற்றுக்கொண்டு 24வது வசனத்தை வாசி முடிக்க வரும், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் காணப்பட வேண்டும் ஐயா. ஒரு கல்லனை தியானித்தோம் ஐயா. அந்த கல்லன் எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் அவன் உண்மை நோக்கி பார்த்து உண்மை ஆதாயம் பண்ணினான் ஐயா. நீர் அவனை பரதேசுக்கு கொண்டு போனதுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களும் அதே விசுவாசத்திலே ஓடி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.